விக்கிக்கு காஃபி போட்டு தரணும். என்னம்மா அவர் எடுத்துட்டு வராரு? அங்கிள் அங்கிள் இதனால என்ன அங்கிள்? இல்லப்பா இவ. அட அங்கிள், எங்க வீட்ல எல்லாம் நாங்க தான் சமைப்போம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் விட்ரா, இது ஒரு பிரச்சனையா? இல்லடா, அப்புறம் என் பொண்ணு. அங்கிள், அவ சமைக்கலைனாலே எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். விடுங்க, அவ இஷ்டத்துக்கு அவ ஃப்ரீயா இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ்டாப்பா. அங்கிள், எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவ எங்க வீட்டு பொண்ணு, நாங்க தானே அவளை நல்லா பாத்துக்கணும். டேய் உன் பசங்களை நல்லா வளர்த்துருக்கடா. டேய் நான் எங்க வளர்த்தேன், அவங்க நல்லா வளர்ந்துருக்கானுங்க. சரி வா வந்து உட்காரு. ஆமா அங்கிள், உட்காருங்க. என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. உனக்கும் ஸ்ரீக்கும் போட்டு வந்த இதுல. அட அங்கிள், நான் திரும்ப போய் போட்டு வரேன், அதனால என்ன, இந்தாங்க வாங்க. நீங்க ஸ்ரீ கிட்ட பேசிட்டு இருங்க அங்கிள், நான் போய் எங்களுக்கு போட்டு வந்துடுறேன். சரிப்பா. சாரிப்பா. அட அவன் கிடக்குறாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் விக்கி சொன்ன மாதிரி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, சரியா? ஆமாம்மா, விக்கியே உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கும் போது நான் எதுக்கு கவலைப்பட போறேன். நீ ஜாலியா இரு. சரிங்கப்பா. ஏய் வர்ஷா, என்னடி? கொஞ்ச நேரம் படுடி. இல்லைனா இல்லடி, பரவாயில்ல. நீ பேசுறதுலே நல்லா தெரியுதுடி உனக்கு முடியலன்னு. காஃபி குடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் படு. என்னாச்சு வருஷா, நாங்க இருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராக்கினா, நீங்க தானே இருக்கீங்க, வேற யாராவா இருக்கீங்க? இல்ல, ஒருவேளை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா சொல்லு, நாங்க வேணா வேற ரூமுக்கு போயிடுறோம். இல்லை ராக்கினா, நீங்க தானே, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்கடா. என்ன மச்சான், மீட்டிங் எப்படி போச்சு? ஓகே தான்டா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கையில தான் இருக்கு. என்ன சிவா, முடியும்ல? பக்காவா பண்ணிடலாம்டா, விட்ரா. ஹே சக்தி, என்ன ராக்கி அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ? ஏன்டா? இதான் சார் ராக்கி கூட ராக்கி மடியில உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டோம். டே லூசு, அதனால என்ன, இவன் தானே. ஓ, நான் கூட உனக்கு பிடிச்சிருச்சோன்னு நினைச்சேன்டா. என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் ராக்கியும் சக்தியும் சேர்த்து வச்சு பேசிட்டே இருக்காங்க, அப்படி என்னதான் நடக்குது? டேய் லூசு விக்ரம், ஏன்டா நான் என்னடா பண்ணேன்? மயிறு அவ தனியா இருக்கால, போய் ஃபர்ஸ்ட் அவ கூட இரு, வர்ஷா கூட. இல்ல மச்சான், ஒரு ஃபைல் செக் பண்ணோம், அதான் அப்படியே டீ குடிச்சிட்டு செக் பண்ணிட்டு போலாமேன்னு பார்த்தேன். டேய் அந்த ஃபைல் எல்லாம் நாங்க கிழிச்சுக்கிறோம், நீ போய் ஃபர்ஸ்ட் அவளை பாரு போ. டேய் ஆனா இப்போ போறியா, என்ன வேணும் உனக்கு? சரி சரி சரி, சாரி. சாரி திருப்பி குப்பையில போடு ஏறுமே. இங்க எதுக்கு நீ அவளை தூக்கிட்டு வந்த? அவளை பாத்துக்கணும் தானே, முதல்ல போய் அந்த வேலையை செய் போ. ஆமாண்டா மச்சான், சரி நான் போறேன். வர்ஷா சொல்லுங்க விக்ரம். சரி வா வந்து படுவா. என்ன? லூசு முடியல, வா என் மடியில் படுத்துக்கோ வா. ஆனா உனக்கு ஒர்க் இல்லையா? எனக்கு நீ தான் முக்கியம், வா. பரவாயில்லையே, சிரிக்கிறியே. தேங்க்ஸ் விக்ரம். சாரிடி, எதுக்கு? இத்தனை நாளா உன்னை சரியா பாத்துக்காததுக்கு. அதான் இப்ப என்ன பாத்துக்கிறீங்களே. வாயாடி. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, போங்க. சரி கொஞ்ச நல்லா கண்ணை மூடி ரெஸ்ட் எடு, சரியா? நான் தூங்கினதுக்கு அப்புறம் எங்கேயும் போயிட மாட்டீங்களே. சாச்சா, இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான் இருப்பேன். உண்மையாவா? ஆமாண்டி. அப்ப சரி. என்னடா விக்கி, ராக்கியவே பாத்துட்டு இருக்க? டே மச்சான், சும்மா தான்டா பார்த்தேன். எனக்கு என்னவோ அப்படி தெரியல. என்ன ராக்கி, என்ன நடக்குது? டேய் ஏன்டா நீங்க வேற அமைதியா இருங்கடா. சக்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல இல்ல அருண், நீ வந்து இங்க உட்காருவா. சாச்சா, நான் ஏன் உங்களை பிரிக்கணும், நீ அப்படியே இரு. அருணண்ணா, என்ன துர்கா? இங்க வாங்கலாம் ஒரு நிமிஷம். என்ன துர்கா? இல்ல, நீங்க அடிக்கடி சக்தியோ ராக்கியனாவையும் வச்சு ஓட்டுறீங்களே, அப்படி என்னதான் இருக்கா உங்களுக்குள்ள? ஏன்டா தங்கம், பயம் வந்துச்சா? அண்ணா விளையாடாம சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நாங்க தான் ஓட்டிட்டு இருக்கோம். அப்படியா? சரி. கவலைப்படாத, அவன் சக்தி உனக்கு தான். இல்ல, நான் ஒரு டவுட்டா தான் கேட்டேன். சரி சரி, நீ கிளாஸ கவனி. இங்க கவனிச்சிட்டு இருக்க? எங்க கவனிக்க விட்டாதானே ஏதாச்சும் ஒண்ணு சொல்றீங்க. சரி, ஹெட்ஃபோன் போட்டு அத கவனி, சரியா? நாங்க சும்மா விளையாடிட்டு தான் இருந்தோம், நீ சீரியஸா எடுத்துக்காத. சரிங்கண்ணா. ஆமா, கிளாஸ்ல எப்படி போகுது? ஈஸியா தானே இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ சரி, சீக்கிரமா ஒரு பார்லர் ஆரம்பிச்சிடலாமா? நான் முழுசா முடிச்சதான் ஆரம்பிச்சிடலாம். அப்ப சரி சரி, நீ எதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்காம அதுல கவனத்தை செலுத்து. சரிங்கண்ணா. டேய் எதுக்குடா கூட்டா? அது ஒண்ணும் இல்லடா, மத்தியானம் பிரியாணி வேணுமா மேடம்க்கு, அதான் கூப்பிட்டு கேட்டாங்க. ஓ, அது நார்மலாவே கேட்டிருக்கலாமே. தெரியலடா, அவதான் அப்படி கூப்பிட்டு கேட்டா. இருங்க மச்சான், இதோ வரேன். ஏய் எங்க போற? இல்லடா, துர்காட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். ஹே, என்ன என்ன, நான் தான். எதுக்கு ஷாக் ஆகுற? திடீர்னு வந்து ஹேன்னு சொன்னா பயப்படாம. ஓ அப்படியா மேடம், சரிங்க மேடம். இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணாலும் கொடுத்துருவ. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? ஆமா, அருண் கிட்ட என்ன பத்தி தானே விசாரிச்சுட்டு இருந்த? இல்லையே. ஹே நடிக்காதடி. நான் அவனை பத்தி விசாரிக்க போறேன். ஓ
அப்போ நீ என்னை பற்றி விசாரிக்கல. என்ன உளறிட்டு இருக்க? நீ போ ஃபர்ஸ்ட். அப்படிங்களா மேடம்? நைட்டு இருக்குடி உனக்கு. டே சக்தி, எப்ப பார்த்தாலும் இது என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன நீ பண்ண போற? பட்டு வெயிட் அண்ட் வாட்ச். பாத்துக்கலாம், போ போ. ஓ, அவ்வளோ தைரியம். சரிங்க மேடம், நைட்டு பார்க்கலாம். கிளம்பு கிளம்பு, எனக்கு கிளாஸ் இருக்குல்ல. எப்ப பார்த்தாலும் எது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நான் எப்பதான் அதெல்லாம் கத்துக்கிறது? ஓ சரி, நீ கண்டினியூ பண்ணு. நான் கிளம்புறேன். நான் வேற ரொம்ப பேசிட்டேன், என்ன பண்ண போறானே தெரியலையே. சரி, அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கிளாஸை கவனிக்கணும். என்ன கவனிக்கவே விட மாட்டாங்க. இப்பதான் ஆச்சி தனியா இருக்கா, இப்பயே போய் பேசிட வேண்டியதான். ஆச்சி. என்ன ரேஷ்மா? ஏய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. ரொம்ப சீரியஸான விஷயமா? ஆமா ஆச்சி. சரி சொல்லுடி. என்ன நிறுத்திட்ட, சொல்லு. அது ஒண்ணுலடி. ஏய், என்ன பேசிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஆஃப் ஆயிட்டீங்க. அதுவா, ஏதோ விஷயம்னு சொல்ல வந்தா, அதான் கேட்டுட்டு இருந்தேன், நீ வந்துட்ட. விஷயமா? இன்னைக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. நாம கேம் டிபார்ட்மென்ட்க்கு போறோம்னு சொன்னோம்ல, அத பத்தி எதுவும் பேசலையே அப்படினு அத பத்தி கேட்க வந்தேன். இதுதான் உங்க ஊர்ல சீரியஸான விஷயம். ஆமா ஆண்டி. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. பொற்கொடி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் சஞ்சனா குட்டி, வீட்ல ரொம்ப சேட்டை பண்றியாமே, பண்ண தப்பில்ல. ஆமா சாந்தி சிஸ்டர், இப்ப பண்ணாம வேற எப்ப விளையாட போறாங்க, எப்ப இதெல்லாம் பண்ண போறாங்க? பண்ணட்டும், நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். ஆமா சாந்தி சிஸ்டர், நீங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சரண்யா ராஜ் சிஸ்டர், ஹாய் திவ்யா சிஸ்டர். சிட்டி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஹாய். ஹாய் அஞ்சலி சிஸ்டர், அண்ணா சிட்டி சிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஷ்மிதா என்ன பண்றாங்க? ஹாய் எப்சிபா சிஸ்டர், ஜோதிகா அருண் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா பட்டு, என்ன பண்றீங்க? ஹாய் மகிஷாலி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், ஹாய் சங்கீதா சிஸ்டர். நாங்களும் சூர்யா குட்டியை கேட்டோம்னு சொல்லுங்க. ஹாய்டா சூர்யா தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? ஹாய் சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர். ஹாய் அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், ஹாய் பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஞானசெல்வி சிஸ்டர், எங்க போனீங்க? ஹாய் ஜெனி முத்துக்குமார், கவலையை விடுங்க, நீங்களே இந்த கேங்ல ஒருத்தர் தான். ஹாய் அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், ஹாய் அஞ்சலி ஹரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குட்டீஸ்லாம் என்ன பண்றாங்க? ஹாய் ஹரிஷ் குட்டி, ஹாய் பவன் குட்டி, ஹாய் தீஷி செல்ல குட்டி, 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? ஹாய் நதியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது, ஒன்று கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அப்போல்லாம் வந்து பசங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பா இல்லை கரெக்டா? மறக்காம சொல்லுங்க. ஆமாம் சிஸ்டர்ஸ், பாய். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க, நாம ஜாலியாக இருப்போம். பாய் எல்லாத்துக்கும். சரி சரி வாங்க, நமக்கு தான் வேலை இருக்குல்ல, சீக்கிரம் பண்ணலாம். ஆமாண்டி ரேஷ்மா, அதானே, வேற எதுவும் இல்லைல்ல? இல்லை ஆண்டி, வேற எதுவும் இல்லை. அப்போ சரி சரி வாங்க, நம்ம வேலையை முடிப்போம் சீக்கிரம். சார், நாங்கள் எம்லியை கொஞ்சம் வாட்ச் பண்ணோம் சார், எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. என்னடா சொல்கிறீங்க? என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிது? சார் அவ பிரீத்திக்கு 20 lakhs கொடுத்துருக்கா சார். என்ன 20 lakhs? அவ்வளோ பணத்தை என்ன சாதாரணமாக தூக்கி கொடுத்துருக்காளா? ஆமாம் சார், என்னன்னு தெரில. சரி, அவள் ஆஃபீஸ்க்கு வந்ததும் அவளை கொஞ்சம் நோட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு 2 நாள் ஆஃபீஸ் பக்கமே காணோம் சார். எப்பயாச்சும் பார்த்து கேட்டோன்னு வைங்களேன், நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன், நீங்கள் தான் என்னை கவனிக்கலன்றா. எனக்கு ஒன்றும் புரியல, அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுது சார். ஏன்னா அந்த ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட கொடுத்துருக்கலான்னு நாங்கள் நினைக்கிறோம். டே அருண், ஃபோன் எடுறா ஃபர்ஸ்ட்டு. ஹலோ இப்ப அருண், சார், சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்னாச்சு சார்? இதோ ஒரு நிமிஷம் இருங்க. டே கமிஷனர் தான்டா, ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன், என்னன்னு கேளுங்க. சார் சொல்லுங்க. அந்த ரம்யா இருக்கால, அவளுக்கு பெயில் கிடைச்சிருக்குப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? நிதிஷ், நீயா? ஆமா சார், எப்படி சார் அவளை வெளில விட்டாங்க? தெரியலப்பா தம்பி, நிறைய செலவு பண்ணியிருக்கா. அதுக்கு ஆள் அவளுக்கு யாருன்னு தான் எனக்கு தெரியல. நிறைய செலவு பண்ணி அவளை வெளில எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அதை சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். தேங்க்யூ சார், நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா, ஏதாச்சும் ஹெல்ப்னா ஃபோன் பண்ணுங்க, தயங்காதீங்க. சரிங்க சார். பார்த்தீங்களா, நாங்கள் தான் சொன்னோம்ல, அந்த எம்லி தான் சார் ஹெல்ப் பண்ணியிருக்கா. சரி விடுங்க, அவ்வளோதானே, வெளில தானே வந்திருக்கா. டே அண்ணா, என்ன நான் சாதாரணமா சொல்றேன்? துர்கா, நிதிஷ் சொல்றது கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை பேர் இருக்கோம்ல, இத்தனை பேரை தாண்டி அவள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ராக்கியும் நம்ம கூட தானே இருக்கான்.
நாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்ரம் எதுக்கும் சீனியர் கவலைப்படாதீங்க. அந்த எமிலி அந்த பிரீத்தி எல்லாம் எதுக்கும் நாங்கள் ஒரு கண் வச்சுக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்க. அதானே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்னும் நிறையா பிரச்சனையை பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துக்கலாம். டே நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்கும் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். யார் எப்படின்னு நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராச்சும் புதுசாக நம்ம கிட்ட இருந்து பேச்சு வச்சுக்கிட்டா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீயாக விடுங்க, நாம் எப்பயும் போல இருக்கலாம். ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க, மற்றவங்களாம்? அங்கிள் அவங்களாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க அங்கிள். ஓ, நீங்க போலையா? அப்பா அது இன்னைக்கு நாங்கள் வீட்டில் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும்னு நினச்சி விட்டு போனாங்கப்பா. ஓ, புரியுதுப்பா. ஒருவேளை ஃபோன் பண்ணிட்டே வந்திருக்கலாம் போல. ஏண்டா அவசரப்பட்டு வந்துட்டோம். ஆமாண்டா. அதனால என்ன, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீ, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இருங்க அங்கிள், நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் உன் பொண்டாட்டி கிட்ட தண்ணி தான்ப்பா கேட்டேன், வேற எதுவும் கேட்கல. அவ கொண்டு வருவா தானே? ஆமாப்பா. சக்தி அமைதியா இருங்க, நான் போய் கொண்டு வரேன். டேய், ஒரு காரணமா தான் அவளை உள்ள அனுப்புறாங்க. என்ன காரணமா? எதுக்குப்பா? அது எதுவும் இல்ல தம்பி. நேத்து பெரியவங்க எதுவும் இல்லாம நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? எப்படி நான் அவளை வச்சு கேட்கறது? அதனால்தான். அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுங்களே மண்டபத்தில் பூசாரி இருந்தார்ல, அவர்கிட்ட நல்ல நேரம் டைம் அதெல்லாம் கேட்டு நேற்று நைட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு அங்கிள். அப்பா, இப்ப என்ன நிம்மதியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அவ்வளவு சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆ நல்லா இருக்குமே, சூப்பராக இருக்கும். அப்ப எல்லாம் நீங்களே பாத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு பெரியவங்களே தேவையில்ல. அப்படி இல்லை அங்கிள், எல்லாம் புரியுது. சரி விடுங்க. அதான் எல்லாம் இவங்களே பாத்துக்கிறாங்களே, அப்புறம் என்ன, எந்த கவலையும் இல்லை. ஏன் நான் இதை கேட்டேன்னா, என் வீட்டுல இருக்கவளை பத்தி உங்களுக்கே தெரியும். அவ நேத்து நைட்டே எல்லாத்தையும் நிறுத்துறன்ட்டு கிளம்புனான். உன்னை வச்சுதான் அவளை அமைதியா அடக்கினேன். அதான் உங்களுக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இல்லைன்னு கேட்டேன். ஆ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு அங்கிள். விடுங்க, அவங்க கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஸ்ரீயை பார்க்கட்டும். சரிப்பா. ஏமா ஸ்ரீ, உனக்கு தண்ணி ஏற்றுறதுக்கு இவ்வளோ நேரமா? அதோ வந்துட்டேன்ப்பா, அதோ வரேன். பா என்னங்க? ஏமா தண்ணி ஏற்றுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டு? அதாப்பா ஒரு சின்ன டவுட்டு, அதான். இதுல என்னமா டவுட்டு? இல்ல அங்கிள், கிளாஸ்ல கொடுக்கறதா இல்ல சொம்புல கொடுக்கறதா இல்ல வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அதுல கொடுக்கறதா எனக்கு தெரியல. அதான் இதுலயே கொண்டு வந்துட்டேன். ஸ்ரீ சரி வா, வந்து உட்காருவா. விக்கி, என்னடி? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? எனக்கு டவுட், அதான் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, சும்மா. சரிப்பா. ஏன் அங்கிள்? இல்லப்பா, நாங்களும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவும் இல்லாம எதுக்கு தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சரி, நாங்க கிளம்புறோம். அதனால என்ன அங்கிள், கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல, ஸ்ரீயும் கொஞ்சம் சந்தோஷப்படுவா. ஸ்ரீ, அப்பா ஏமா ஏன் இப்ப கவலையா இருக்க? நான் எதுவும் தப்பு பண்ணல தானே? அம்மா என்னை ஏத்துப்பாங்களாப்பா? ஒன்னும் கவலைப்படாதுமா, கண்டிப்பா உன்னை ஏத்துப்பா. என்ன கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க அம்மாவே என்னையும் மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா அப்படிலாம் இல்லப்பா, நான் கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணுவேன். சரிம்மா. நான் என்ன ரொம்ப தூரம் தள்ளியா இருக்கேன்? எப்படியும் ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கு ஆஃபீஸ் வந்துட போறீங்க. இவனோட ஆஃபீஸ் தானே வர போறீங்க. அங்க நானும் தான் இருப்பேன். அப்புறம் என்ன? ஆமாமா ஸ்ரீ, நானும் அவனும் ஒரே ஆஃபீஸ் தானே. நீ அங்கதான் வர போறீங்க, அப்புறம் என்ன? சரி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்கப்பா. விக்கி, நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, நல்லா தான் பாத்துக்கிறீங்க. சரிப்பா, நாங்க வரோம். சரிடா, அவளை நல்லா பாத்துக்கோ, சரியா? நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. சரி, கிளம்பலாமாடா? போலாம்டா. ஹே சொல்லுங்க. என்னடி அதுக்குள்ளே இவ்வளோ டல் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை விக்கி. அப்படியா? ஒன்றும் இல்லை. என்ன நீ? சரி, நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறோம்ல, அப்போ உங்கள் அப்பாவை பார்க்கலாம். நீ உங்கள் அப்பா கூடயே இரு, சரியா? பா சிரிச்சிட்டாடா. விக்கி, சரிப்பா, நம்ம உள்ள போகலாம். என்ன? எதுக்கு? எதுக்குடி கூப்பிடுவாங்க? வாடி. வேணாம். ஐய, என்ன பாஷை அது? அதெல்லாம் முடியாது, வா போகலாம். விக்கி, அதெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது, அமைதியே பண்ணி வர. விக்கி, பா இப்படி வீட்டுக்கு வந்து நல்லா குளிச்சாதான் நிம்மதியாக இருக்கு.
அங்க ஜெயில கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? சரி ரம்யா விடு, அதான் இப்ப வெளில வந்துட்டல. ஆமா ரம்யா. ஏய் எம்லி, ரொம்ப தேங்க்ஸ் டி. இது பிரீத்தி எல்லாத்தையும் சொன்னா, நீ தான் ஃபுல் அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு. அட ரம்யா, அதனால என்ன, நீங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி தானே. சரி, அடிக்கடி இப்படிலாம் கட் அடிச்சிட்டிங்கன்னு சுற்றிட்டு இருக்காதீங்க. இனிமேலாம் என்னால் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வர முடியாது. ஏன்னா அவனுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பானுங்க. அப்புறம் உங்கள் வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அங்கே நடக்கிறதெல்லாம் யார் சொல்லுவா? சரி ரம்யா. ஆமாம் பிரீத்தி, அந்த ரேஷ்மா தானே, அவகிட்ட பேசணும் எம்லி விஷயமா, என்னாச்சு? அதை ஏன் ரம்யா கேட்குற? ஓவராக பண்ணிகிட்ருக்கா, பண்ண முடியாதான். என்ன பண்ண முடியாதாம்மா? அதை விட்டு அவளுக்கு என்ன பெரிய எந்த வேலையா? தெரியல ரம்யா, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. அவ்வளோ கொழுப்பாயிடுச்சு. அது மட்டும் இல்லடி, எங்கேயும் சிவாவை லவ் பண்றாளாம். என்ன, சிவாவை லவ் பண்றாளாமா? எப்படி அவனுக்கு இந்த மூஞ்செல்லாம் பிடிச்சது? என்ன கன்றாவியோ அதெல்லாம் தெரில, அப்படிதான் சொன்னா அவ. ஓ அப்படியா? அவ்வளோ திமிராயிடுச்சு அவளுக்கு. முதல்ல அவளுக்கு ஆப்பு வைக்கலாம். நீங்க எதையும் நடக்காத மாதிரி நீங்க போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுங்க. அவளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு நான் ஒருத்தனை அரேஞ்ச் பண்றேன். என்ன ரம்யா சொல்ற? ஆமா, இந்த சிவா இருக்கிறதுனால தானே இவ்வளோ சொல்றா. முதல்ல அவளையும் அவனையும் பிரிக்கிறேன், அதுக்கு ஒருத்தனை ஏற்பாடு பண்றேன். என்ன ரம்யா சொல்றீங்க? ஆமா, பொறுத்திருந்து பாரு, பெரிய அப்பா வைக்கிறான் அவளுக்கு.